நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நாளே சிறப்பா போச்சு நமக்கு. என்ன கதைன்னு சொல்றேன் கேளுங்க. காலையில 5:30 ஏஞ்சி 6 o'clock ஜிம்முக்கு போய் பார்த்தா நம்ம மாஸ்டர் வந்து ஜிம்ம திறக்கல. அவர் வந்ததும் ஜிம்முல போயிட்டு அன்னைக்கு நம்மளோட லேட்டை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு ஜிம்ல இருந்து ஜிலோவாய் நம்ம ஏரியா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தா ஸ்கூலுக்கு லீவ் போட்டு தௌலத்தா நந்த வரான் பாத்தீங்களா. இன்னைக்கு இவனோட பேரு ஹாப்பி பர்த்டே பாத்தி நண்பர்களே. இன்னைக்கு நிஜமாவே எனக்கு ஹாப்பி பர்த்டே தான். கமெண்ட்ஸ்ல ஒரு விஷயம் போட்டு போங்க. 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தா வேற ஒருத்தர் விஷ் பண்ண சொல்லிருப்பேன். சரி அது விடுங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா காலை உணவுக்கு நீயே தோசை ஊத்தி கொண்டுட்டாங்க. சரி நானும் ஊத்த போனேன். இது என்ன ஷேப் என்ன கலர்ல வந்தாலும் இதை நான் தான் சாப்பிட போறேன், அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் தோசை ரெடி ஆனது வேக வச்ச முட்டையை உரிச்சிட்டு அன்னைக்கு அந்த காலை உணவு சாப்பிட்டு வெளியே போய் நம்ம மமிதாவும் கருப்பையும் பார்த்துட்டு நம்ம அடுத்து போட போற வீடியோக்கு லைட்டா பயிற்சி எடுத்துட்டு ஒரு குழியில போட்டு வெளியே வந்து நம்ம செடிக்கு தண்ணியை போட்டு டைம் பார்த்தா மதியானம் ஆயிடுச்சு நண்பர்களே. அப்படியே மதிய உணவு சாப்பிட்டேன். இந்த ஹாப்பி பர்த்டே நண்பர் வந்து இன்னைக்கு லீவ் போட்டேன், வீட்டுல சும்மா இருப்பேன், வண்டி எடுத்துன்னு வரேன் நம்ம சுத்தலாம் அப்படின்னு சொன்னா நானும் காலையில இருந்து பாக்குறேன் தலைவனை ஆளே காணும். தலைவன் நம்மள ஸ்கேம் பண்ணிட்டான். அப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஆர்டர் பண்ண பொருள் ஒன்று வந்தது. அதை வாங்கி வீட்டுல வச்சுட்டு நம்ம பிரணவ கூட்டின்னு மஜாவா கழனி பார்க்க போன நண்பர்களே. நம்ம ஏரியால ரயில்வே ட்ராக் போடுறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நாங்க 2 பேரும் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க கூட தான் கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாட்டு இருந்தேன். அப்புறம் சாயங்காலம் ஒரு 6 மணி போல அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் நம்ம புரத குழுக்களுக்கு போட வேண்டியதெல்லாம் காலியாட்டு இருக்கு. அதை நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நமக்கு தேவையான பொருள் எல்லாம் பெட்டினேன். வீட்டுக்கு வந்து புரத குழுக்கள் போட்டு குடிச்சின்னே இருக்கிறேன். நம்ம ஹாப்பி பர்த்டே நம்பர் பார்த்து வந்து எனக்கு ட்ரீட் வைக்க போறேன்னு வலிச்சுன்னு போயிட்டான். எல்லாம் நம்ம பசங்களாம் ஒன்னா தான் போயிருந்தோம். எப்படியோ சாப்பிடும்போது நான் வீடியோ ஆன் பண்ண எல்லாம் செதறவானுங்க தெரியும். தெரிஞ்சும் ஆன் பண்ண எல்லாம் ஒரு பக்கம் ஓட்டானுங்க. நம்ம டி பிளாக நம்ம கிட்ட லாக் ஆயிட்டான். நண்பர்களே அங்க போனதுல இருந்து அங்க கடையில சாப்பிட்டு 2 பசங்க எங்களே பார்த்துருந்தானுங்க. அது ஒரு கதை. நாளைக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ தனியா போடுறேன். செக் போட்டு அது இது சாப்பிட்டதுல நைட் என்னால சுத்தமா சாப்பிட முடியல. அதனால வீட்டுக்கு வந்து அப்படியே தூங்கிட்டேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பாக்குறேன்.